ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. ஆதம் அலை அவர்கள் மனித கூட்டத்தின் முதல் நபியாவார். மனித இனம் அவர்களிலிருந்து துவங்கியது. அவர்களை அல்லாஹ் தனது கரங்களால் களிமண்ணினால் படைத்தான். தன்னுடைய ஆன்மாவை ஊதினான். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும் படி கட்டளையிட்டான். மலக்குகள் அனைவரும் ஒன்றாக சுஜூது செய்தனர், இப்லீஸைத் தவிர. நான் அவனை விட மேலானவன், என்னை நீ நெருப்பினால் படைத்துள்ளாய், அவரை களிமண்ணினால் படைத்துள்ளாய் என அவன் பெருமையடித்தான். அப்படியானால் நீ இங்கிருந்து வெளியே போய்விடு என்று அல்லாஹ் கூறினான். மாறாக அல்லாஹ் அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இச்சம்பவம் குரானில் கூறப்பட்டுள்ளது. சூரா சாத் 38, 71, 72. அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான். பின் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதில் உள்ளவற்றை சாப்பிட வேண்டாமென்று கட்டளையிட்டான். ஆனால் ஒரு கட்டத்தில் இப்லீஸ் சைத்தான் அவர்களை ஏமாற்றி அல்லாஹ் தடை செய்த மரத்தின் பழங்களை சாப்பிட வைத்தான். இதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னர் தவ்வா செய்தார். அல்லாஹ் அவர்களை மன்னித்து மனித குலத்துக்கு தலைவர் ஆக்கினான். முதல் மனிதன், முதல் நபி, மனித குலத்தின் தந்தை, தவ்வா செய்தவர். சோறு, குடும்பம், மரணம் போன்ற மனித வாழ்க்கையின் தொடக்கம் அவர்களிடமிருந்தே துவங்கியது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமாக இருந்தார்கள். அவர் இறந்தபோது அவரை அவரது மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது.